ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் பிப்ரவரி 23ஆம் தேதிக்கு பிறகு கிரகங்களுடைய மாற்றத்தால் நிறைய விதமான சிறப்பான பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விஷயங்கள்லாம் என்ன, உண்மையாலுமே உங்களுக்கு அந்த விஷயங்கள்லாம் சிறப்பான பலன்களை தரக்கூடிய விஷயங்களா, இல்லை தீமை தரக்கூடிய விஷயங்களா, மேலும் எந்த கடவுளை நீங்கள் வழிபாடு செய்யணும், வணங்கணும், பரிகாரங்கள் மாதிரி என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவின் மூலியமாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா தான் புரியும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் உங்களுக்கு மகாலட்சுமி தாயாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மகாலட்சுமி தாய்க்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. இந்த சமயத்தில் நீங்கள் அந்த அம்மனை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்குதுன்னு சொல்லி மனதார நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அந்த அம்மன் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாங்க. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் இதே மாதிரியான ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களெல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த 23ஆம் தேதிக்கு பிறகு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துலாம் ராசியின் அதிபதி சுக்கிரன் 6வது இடத்துல உச்சம் பெற்று சனியோடு சேர்க்கை பெற்றிருக்காரு. இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான நிகழ்வு நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நீண்ட கால திட்டங்களும் லட்சியங்களும் நடக்கும். சிறப்பான எதிர்காலத்திற்கான அஸ்திவாரத்தை அமைப்பீங்க. கௌரவ பதவிகள் தேடி வரப்போகுது. இதனால் ரொம்ப சந்தோஷமாக காணப்படுவீங்க. மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய சம்பவங்கள் நிறையவே உங்களுக்கு காத்திருக்கு. உற்றார் உறவினர்களின் ஆதரவு அப்படிங்கிறது மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கக்கூடும். உள்நாட்டு பணம், வெளிநாட்டு பணம் உங்களுடைய கைக்கு தாராளமாக புழங்கும். அது மட்டும் இல்லாமல் உலகில் அனுபவிக்க வேண்டிய அனைத்து இன்பங்களையும் இந்த காலகட்டத்தில் அனுபவிப்பீங்க. இதனால் ரொம்ப சந்தோஷகரமாகவும் காணப்படுவீங்க. பங்குதாரர்களிடம் இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது இதற்கு முன்னாடி பெரிய பிரச்சனையாக இருந்திருக்கும். அந்த விஷயம்லாம் நீங்கள் போகுது. மேலும் உங்களுடைய பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் பெருமையும் கிடைக்கும். இன்னும் சிலருக்கு புதிய 4 சக்கர வாகனங்கள், சொத்து வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டாகக்கூடும். ஒப்பந்த அடிப்படையில் பணிக்கு வெளியூர் சென்றவங்க பூர்வீகத்திற்கு அதாவது சொந்த ஊருக்கு திரும்புவாங்க. கருத்து வேறுபாட்டால் முதியோர் இல்லம் சென்ற தாய் தந்தை இல்லம் தேடி வருவாங்க. பெண்களுக்கு கணவர் மற்றும் புகுந்த வீட்டாரால் ஏற்பட்ட இன்னல்கள் குறைய துவங்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். திருமண முயற்சி ஏதாவது பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அந்த விஷயத்தில் நல்ல திருப்பு முனைகளை பார்ப்பீங்க. இன்னும் சிலருக்கு காதல் திருமணம் நடக்கும். தந்தை வழி சுற்றத்தாடோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். அனைத்து பிரிவினருக்குமே அவரவர் தேவைக்கேற்ற அரசின் ஆதரவு கிடைக்கும். இன்னும் சில சிக்கலான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். புகழ், அந்தஸ்து, கௌரவம் கிடைக்கும். சிறிய முயற்சியில் பெரிய தடைகள் அப்படிங்கிறது தகரும். பூர்வீக சொத்து தொடர்பான மன சஞ்சலம் தீரும் காலம் வந்துவிட்டது. கௌரவ பதவிகள் கிடைக்கும். புத்திர பாக்கியம் கிடைக்கும். அதிர்ஷ்ட பொருள், பணம், நகை, உபரிய வருமானம் கிடைக்க வாய்ப்பு அதிகமாக அமைஞ்சிருக்கும். சேமிப்புகள் அதிகரிக்கும். குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்க ஆசை வரும். சௌபாக்கியமோ சுகமோ நோய் நிவர்த்தி ஆகும். முறையான உடல் ஆரோக்கியத்தை காக்க முழு உடல் பரிசோதனை அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. மனதில் நிரம்பி வழிந்த துக்கங்கள் விலகும். வீடு மாற்றம், ஊர் மாற்றம் போன்ற நல்ல விதமான மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தில் ஏற்பட போகுது. தலைமை பதவி தேடி வரும். உயர்கல்வியில் மேன்மை கிடைக்கும். கல்லூரி அப்படிங்கிற அதாவது கல்லூரியில் படித்து வரும் மாணவர்களுக்கு ஏற்ற காலமாக இந்த காலகட்டம் நிச்சயமாக இருக்கும். சுருக்கமாக அனைத்து சங்கடங்களும் விலகி நன்மை அதிகரிக்கும். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குறைந்த வட்டிக்கு நீண்ட கால தவணையில் கடன் கிடைக்கும். பிறருக்கு ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. எதிர்பாராத சில விரயங்கள் ஏற்பட்டாலுமே குரு பகவானால் உங்களுக்கு நிறைய விதமான மாற்றம் கிடைக்கும். எதிர்பார்த்ததை விடவும் லாபம் அப்படிங்கிறதும் பண வரவும் கூடுதலாக கிடைக்கும். இதனால் சந்தோஷமாக இருப்பீங்க. பாக்கிய குருவால் அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பாராத அதிர்ஷ்டகரமான யோகமான வாய்ப்புகளையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதிகமாக பெறுவீங்க. பங்கு சந்தை ஆதாயம், அதிர்ஷ்டம், பொருள் வரவு மனதை மகிழ்ச்சி அடைய வைக்கும்.
தாராள தனவரவால் குடும்பத்திற்கு மகிழ்ச்சி கிடைக்கும். திருமணம், குழந்தை பேறு, வீடு, வாகன யோகம், பொன் பொருள் சேர்க்கை என பல்வேறு பாக்கிய பலன்கள் நடக்கும். பட்ட கடனும் நோயும் தீரும் காலகட்டம் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகஸ்தாரர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, முன்னோர்களின் நல்லாசைகள் புண்ணிய பலனாக கவசமாக காத்து நிற்கும். அப்படி மட்டும் இல்லாமல் மனதில் தெளிவோடு செயல்பட்டு வெற்றிகரமான விஷயங்களை செய்வீங்க. கூடுதல் கவனத்தோடு செயல்பட்டீங்கன்னா எதிர்காலம் வளமாக மாறுங்க. மறைமுக எதிர்ப்புகளையும் சூழ்ச்சிகளையும் போட்டிகளையும் வெற்றி கொள்வீங்க. இன்னும் சிலருக்கு தடைப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற பலன்கள் கிடைக்கும். அரசு மற்றும் தனியார் துறை ஊழியர்களுக்கு தனி வருமானம் மகிழ்ச்சியை தரக்கூடிய வகையில் கண்டிப்பாக இருக்க போகுது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னும் வலியுறுத்தப்படுது. நிலுவையில் உள்ள சம்பள பாக்கிகள் கிடைக்கும். வெளிநாடு தொடர்பான வேலை வாய்ப்புகளில் சாதகமான செய்திகளை பார்க்கலாங்க. சக ஊழியர்களின் ஒத்துழைப்பால் மிக சிறப்பாக செய்து பாராட்டுகளை பெறுவீங்க. அரசு வேலை, வெளிநாட்டு வேலை முயற்சி செய்தவர்களுக்கு வெற்றி தரக்கூடிய விஷயங்கள் நிறைய நடக்கும். மேலும் பெண்களாக இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சாதிக்கும் எண்ணம் மேலோங்கும். புண்ணிய பலன்கள் நிறைய நடக்கும். மன வலிமை அப்படிங்கிறது அதிகரிக்குங்க. பிள்ளைகளின் திருமணத்திற்கு நாள் குறிப்பீங்க. வீடு கிரக பிரவேசத்திற்கு தயாராகுவீங்க. சுப செலவிற்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து பண உதவிகள் எந்த ஒரு தடையுமே இல்லாமல் சுலபமாக உங்கள் கைக்கு வரும். கடனால் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த பிரிவு அப்படிங்கிறது இனி சரியாக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சிலருக்கு புதிய மனை, வீடு வாங்கக்கூடிய அமைப்பு அமைஞ்சிருக்கு. பெண்கள் அழகு ஆடம்பர பொருட்களை வாங்கி ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் பேராசையின் காரணமாக தவறான செயலில் ஈடுபட உங்களுக்கு ராகு பகவான் கேதுவால் பெரிய பாதிப்பு ஏற்படாது. வட்டி தொழில், சீட்டு கம்பெனி, ஏலச்சீட்டு, ஃபைனான்ஸ் போன்ற தொழிலில் பெரிய அளவில் பணம் புரளும். தொழிலில் இருக்கக்கூடியவங்க கொடுத்த பணம் வசூல் செய்வதில் தடை போன்ற விஷயத்தங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். புதிய எதிர்ப்பாலின நட்பால் சில பிரச்சனைகள் வரக்கூடும். அது மட்டும் இல்லாமல் எளிதில் ஜீரணமாகக்கூடிய சத்தான உணவுகளை சாப்பிட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் மாசி மாதம் 19ஆம் தேதி சந்திர கிரகணம் நடக்க போகுது. இது பகுதி சந்திர கிரகணமாக இருப்பதால் இந்தியாவில் சில குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இதனால் இந்த துலாம் ராசிக்கு 11வது இடமான லாபஸ்தானத்தில் சந்திர கிரகணம் நடக்குது. இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, தொழில் ஸ்தானம் அதிபதி சந்திரன் 11வது இடமான லாபஸ்தானத்தில் கிரகணம் அடைகிறாரு. இதனால் அதிர்ஷ்டம் தொடர்பான செயல்களில் ஆர்வத்தை குறைக்க வேண்டும். குலதெய்வ வழிபாடு கோடி குற்றங்களை நிவர்த்தி செய்யும். பூர்வீக சொத்து தொடர்பான பேச்சுவார்த்தைகளை தவிர்க்கவும், குழந்தைகளை உங்கள் சொந்த பொறுப்பில் கண்காணிக்கவும் வேண்டும். காதல் விவகாரங்களை அவமானத்தை ஏற்படுத்தக்கூடும். அதனால் பார்த்து கவனமாக இருங்க. கால்நடை வளர்ப்பவங்க, விவசாயிகள், பண்ணையாளர்கள் ஆதாயமான பலன் பெறுவார்கள். எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவுகளை சாப்பிட்டு ஆரோக்கியத்தை மேம்படுத்துதல் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் அன்றைய தினத்தில் கிணறு வெட்டுதல் போன்ற விஷயங்களை தவிர்த்துக்கோங்க. தாய் வயதில் இருக்கக்கூடியவங்களும் மதிப்பது ரொம்ப நல்லது. அதே போல் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, மாசி மாத சிவராத்திரி அன்னைக்கு விரதம் இறந்த சிவ வழிபாடை செய்து வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நிம்மதியும் கிடைக்கும். என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளில் துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த 23ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பரிகாரமாக உங்களுக்கு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக அது அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி.